சோத்திரம் கத்தாவே, சோத்திரப்பா. இந்த தினத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற பிள்ளைகளுக்காக செவிக்கிறப்பா. தகப்பனை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்காக செவிக்கிறப்பா. காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்காக செவிக்கிறப்பா. அப்பா, முதிய வயதில் இருக்கவங்களுக்காக செவிக்கிறப்பா. தகப்பனை கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்காக செவிக்க, அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா. தகப்பனை இந்த சேனலை யாரெல்லாம் பார்க்காங்களோ அவங்களுக்கு என்ன கடனுக்காக அவங்க இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்க கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு நீங்கள் கிருபையாக நீங்கள் வழி நடத்துங்கப்பா. அதே போல் தகப்பனே சுவாமி, தனிமையில் இருக்கவங்களுக்காக செவிக்கிறப்பா. அவங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சந்திங்கப்பா. வீடு வாசல் இல்லாதவங்களுக்காக செவிக்கிறப்பா. வீடு வாசலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தகப்பனே சுவாமி, நிற்பதும் நிர்மூலம் ஆகுதுன்னு சுத்த கிருபைன்னு சொன்னது போல் நீங்கள் உங்கள் கிருபையினால தான் முடியும்ப்பா. அடியானையும் அப்பா எவ்வளவோ பாடுகள் பட்டு இந்த இடத்தை கட்டி வாங்கி வீடை கட்டினப்பா. வீடை கட்டுவதற்கு உங்கள் சித்தத்தினால இந்த வீடை எனக்கு கட்டி கொடுத்துருக்கீங்கப்பா. உங்கள் சித்தத்தின்படி என்னை வழி நடத்திருக்கீங்க. உங்களுக்கு கோடி நன்றி. அதே போல் இந்த சேனலை யாரெல்லாம் பார்க்காங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ, இந்த சாராமல் சேனலை பார்க்கும் மனிதர்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சந்திங்கப்பா. அவங்களுக்கு கடன் பிரச்சனையில் இருக்கலாம், படிச்சுக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கலாம். அவங்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா. இந்த சேனலை பார்த்தேன், எனக்கு விடுதலை கிடைத்தேன் என்று சொல்லணும். இந்த சாராமாளுக்கு இல்லை, ஏசப்பாவுக்கு தான் எல்லாம். இந்த செபத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.